கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். குடும்பம் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று சொல்லி பழமொழி வழங்கப்படுகின்றது. ஆனால் குடும்பம் ரெண்டு படும் பொழுது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிக வேதனையை கொடுக்கிறதை நாம் விசுவாசிகளாகிய நாம் அதை உணர வேண்டும். அதற்காக நாம் ஜாக்கிரதையோடு கவனத்தோடு இயேசு கிறிஸ்துவை வேதனைப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஈடுபடாத படிக்கு மிகுந்த கவனத்தோடு நாம் செயல்படுத்துவது சிறந்தது. கிறிஸ்தவ குடும்பங்களை தான் இக்காலங்களில சாத்தான் அதிகமாய் தாக்குகின்றார். அப்போ குடும்பங்களை கட்டி காத்து கொள்ளுகிறதற்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற சின்ன சின்ன போதனைகளை நாம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷ நூல்ல அவர் அழகாய் சொல்லுவார், தனக்குத்தானே விரோதமாய் இருக்கிற எந்த ராஜ்யமும் நகரமும் வீடும் அது நிலை நிற்க மாட்டாது. அப்ப நம்ம குடும்பத்துக்கு விரோதமா நம்ம ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மளுடைய குடும்பம் நிலை நிற்காது. பிரிந்திருக்கிற குடும்பம் காலியா இருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகின்றது. அதற்குள்ள சாத்தான் உள்ள வந்து உட்கார்ந்து விடுகின்றான். அதற்கு நம்ம ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பம் ஒற்றுமையாய் இருப்பது அது குடும்பத்தினருக்கு சந்தோஷம் மாத்திரமல்ல, அது பெரிய ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். குடும்பங்களை உருவாக்குகிறதற்கு தான் தேவன் முயற்சி செய்கிறார். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் நம் குடும்பத்தில் நிலைநிற்க வேண்டுமே ஆனால் மிகவும் கவனமாக அந்த சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாகவே வேதம் கற்றுக் கொடுக்கின்றதை நம்ம போய் சமாதானப்படுத்தி சமரசமாகி ஒப்புரவாகி விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது குடும்பத்தில் நாம் ஜாக்கிரதையோடு சாத்தான் உள்ள வந்து உட்கார்ந்து விடாதபடிக்கு நாம் கவனத்தை செல்லுகிறதற்கு ஏதுவாக இருக்கிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, மன்னிக்கிற சுபாவம். மன்னிக்கிற மனுஷன் மன்னிக்கிற மனுஷி பெரிய மனுஷன் பெரிய மனுஷி. அப்போது மன்னிக்கிற சுபாவம் குடும்பத்திற்குள்ளே காணப்பட வேண்டும். எப்படி ஒரு பன்னு பட்டர் ஜாம், அந்த பன்னுக்கு இடையில் அந்த பட்டரும் ஜாமும் அந்த ரெண்டு பகுதியாக இருக்கிற பண்ணை ஒட்ட வைக்கின்றதோ, அப்படியாக மன்னிப்பு என்கின்றதும் விட்டு கொடுத்தல் என்கின்ற இந்த ஜாமும் பட்டரும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது நம் குடும்பம் பிரிந்து விடாத படிக்கு, பிளவு உண்டு விடாத படிக்கு அதை ஒற்றுமைப்படுத்தி கொண்டு காத்து கொள்ளுகின்றது. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது கவனத்தை செலுத்த வேண்டும். இரண்டாவது, நம்மளுடைய ஜெபத்தை அதிகரித்து காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிறகு நம்ம என்ன செய்யணும்? இந்த குடும்பத்தின் உறவை காத்து கொள்ளுகிறதுக்கு சின்ன விஷயம் அது பெருசாக பூகம்பம் மாதிரி வெடித்து விடக்கூடாது. வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டிவி ரிமோட்டு காரியம் அங்கே உலக யுத்தத்தையே உண்டாக்குகிற அளவிற்கு பிரிவினையை கொண்டு வந்துடுது. அப்போ சின்ன விஷயத்திற்கு நம்ம இடம் கொடுக்காமல் நாம் அது விட்டு கொடுக்கிற மனப்பக்குவத்தோடு அதை கடந்து செல்லும் பொழுது அது நமக்கு மிக மிக ஆசீர்வாதமாய் மாறும். மன்னிக்கிற தன்மையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கடைசியாக ஒரு காரியத்தை நாம் யோசிக்க வேண்டும். என்னவென்றால், அநேகர் வெளியே இருக்கிறவர்கள் நம் 4 சுவருக்கு உள்ளே இருக்கிற காரியத்தை, அதாவது குடும்பத்திற்குள்ளே இருக்கிற காரியம் உலகத்தாருக்கு தெரியாததாக, உலகத்தாருக்கு நாம் சொல்ல கூடாததாக, வெளிப்படுத்தாதபடிக்கு, அவர்களுக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாய் போய்விடாதபடிக்கு, அவர்கள் வாயில் வெத்தலையை சவைச்சு கொண்டு இருப்பதைப் போல நம்முடைய குடும்ப பிரச்சனையை விட்டு கொடுக்காதபடிக்கு அதை நாம் காத்து கொண்டு கூடிய மட்டம் வேதம் சொல்லுகிறதே, சமாதானத்தை காத்து கொள்ளுங்க, ஐக்கியத்தை காத்து கொள்ளுங்க, எல்லா மனிதர்களோடும் சமாதானத்தோடு வாழுங்கன்னு கற்றுக் கொடுக்கிறதே, நாம் நம்மோடு இருக்கிற உறவுகளோடு நம்முடைய குடும்பத்தினரோடு அதிகமாய் நம்முடைய ஜாக்கிரதையும் கவனத்தையும் ஜெபத்தோடு செயல்படுத்தும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியுள்ள குடும்பமாய் மாறுமே ஒழிய சாத்தானுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிற குடும்பமாய் காணப்படாது. ஜெபிப்போமா? நம்ம குடும்பத்தை மையப்படுத்தி குடும்பத்திற்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, ஒரு குடும்பம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு புரிந்து கொண்டோம். மற்றவர்கள் அவதூறாய் பேசக்கூடிய, மற்றவர்கள் கொண்டாடக்கூடிய, சாத்தான் ஜெயித்து கொள்ளக்கூடிய ஒரு குடும்பமாய் இல்லாதபடிக்கு
எங்கள் குடும்பங்கள் வெற்றியுள்ள குடும்பமாய் மாறவும், ஒற்றுமையுள்ள குடும்பமாய் மாறவும், மன்னிக்கிற குடும்பமாய் மாறவும், சந்தோஷமும் ஆசீர்வாதமும் கொண்ட குடும்பமாய் காணப்படவும், இதோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற, என்னோடு ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனோடும் சகோதரியோடும் உம்முடைய வார்த்தை இடைப்படட்டும். அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும், ஜெயமாய் காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.